கார்த்திக் ரேவதி சீரியல்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாந்தி டாக்டர் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க. கார்த்தி அந்த ரிசப்ஷன்ல வந்து கேட்குறாங்க. சாந்தி டாக்டர் என்னை வர சொன்னாங்க. அவங்க எந்த ரூம்ல இருக்காங்கன்னு கேட்குறாங்க. அவங்களா 106ஆம் நம்பர் ரூம்ல இருக்காங்க சார், போய் பாருங்கன்னு சொல்றாங்க. கார்த்தி அந்த ரூமுக்கு போறாங்க. அங்க ரேவதி கையில கட்டோட உட்காந்துருக்காங்க. அப்ப வந்து பார்த்துட்டு சாந்தி டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, டாக்டர் இவங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இவங்களுக்கு கையில அடிபட்டிருக்கு. நீங்க யாருன்னு கேட்குறாங்க. நான் அவங்களோட ஹஸ்பண்டுங்கிறாங்க. ஓ அப்படியா, கையில அடிபட்டிருக்கு, ஒரு வாரம் பார்க்கலாம், அதுக்கப்புறமா பார்த்துட்டு கட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்மா போறாங்க. கார்த்தி ரேவதி கிட்ட வந்து என்னாச்சு எப்படி ஆச்சுன்னு கேட்குறாங்க. ஏர்போர்ட்ல தான் இப்படி ஆயிடுச்சு, ஒரு குழந்தை பால் செஞ்சிட்டா, அது தெரியாம நான் அது மேல கால் வச்சுட்டேன், வலிக்கு விழுந்ததும் கையில அடிபட்டுருச்சு, கையில அடிபட்டு இருக்கிறனால ஃபிளைட்ல இன்னைக்கு தனியாக போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்ந்தேன். அப்புறம் பூஜாவுக்கு ஃபோன் பண்ணேன், நடந்த விவரத்தை சொன்னா. அவளும் கேட்டுட்டு சரி அப்படியா, நான் கம்பெனியில் வேணா நான் பேசிக்கிறேன், நீ கை பூர்ணமாக குணமானதுக்கு அப்புறமா நீங்கள் வந்தால் போதும், நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஆனதுக்கு அப்புறமா நீ வான்னு என்கிட்ட சொல்லிட்டாங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்ந்தேன். எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க, ஃப்ராக்சர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கட்டு போட்டு விட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க ரேவதி. ஆமாம், கை வலி ரொம்ப இருக்கான்னு கேட்குறாங்க கார்த்தி. பெயின் கில்லர் மாத்திரை கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் கொஞ்சம் வலி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. என்ன ரேவதி இவ்வளோ தூரம் பிளான் பண்ணி இப்படி ஆயிப்போச்சேன்னு வருத்தப்படுறாங்க கார்த்தி. ஒருவேளை உங்கள் அம்மா வேண்டுதல்னால தான் இப்படி ஆயிருக்குமான்னு கேட்குறாங்க ரேவதி. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது ரேவதி. சரி ரேவதி, நீ ரெடியாக இரு, நான் போய் பில் கட்டிட்டு வரேன், நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு கார்த்தி போய் பில் கட்ட போகிறாங்க. கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது மயில் வாகனம் பார்த்து அடடா நம்ம நினச்ச மாதிரியே ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. கையில் கட்டி வைக்கிறதா பார்த்ததும் சாமுண்டீஸ்வரி, ராஜராஜன் இவங்க எல்லாரும் பதறி போயிடுறாங்க. அம்மாடி ரேவதி கையில் என்னாச்சு, என்னம்மா இவ்வளோ பெரிய கட்டுப்பட்டு வந்திருக்கேன்னு கேட்குறாங்க ராஜராஜன். ஆமாம், ஏர்போர்ட்டுக்கு போனதும் ஃப்ளைட்டுக்கு போகலான்ட்டு போயிட்டு இருந்தேன், அப்போ ஒரு குழந்தையோட பால் கீழே தரையில் சிந்திருச்சு, நான் அதை கவனிக்கல, கால் வச்சதும் வலிக்கு விழுந்துட்டேன், கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்னை ஃப்ளைட்டில் அலோவ் பண்ணலை, கட்டி போட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வரோன்னு சொல்கிறாங்க ரேவதி. ஃப்ராக்சர் என்ன சிவியர் இல்லை, சீக்கிரம் குணமாயிடுன்னு டாக்டர் சொன்னாங்களான்னு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. அத்தை பெருசாக பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை, ஏர்லைன் கிராக் தான், அதனால பயப்பட வேண்டியதில்லை, சீக்கிரம் குணமாயிடுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கங்கிறாங்க கார்த்தி. ஒரு வாரம் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க, அது வரைக்கும் கையை அசிக்காமல் பத்திரமா பார்த்துக்க சொல்லியிருக்காங்கங்கிறாங்க. ஓ அப்படியா, வேற எங்கேயும் அடிபடல இல்லைன்னு சாமுண்டீஸ்வரி ரொம்ப அக்கறையாக கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா, வலி இருக்கான்னு கேட்குறாங்க. அதுவும் இல்லை, பெயின் கில்லர் மாத்திரை கொடுத்துருக்காங்க, ஒரு வாரம் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் கை சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்கம்மா, பயப்பட வேண்டியது இல்லைங்கிறாங்க ரேவதி. ஆசையாக பெங்களூர் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகலான்னு போனேன், இப்படி ஆயிப்போச்சேன்னு சாமுண்டீஸ்வரி வருத்தப்படுறாங்க. என்ன ஈஸ்வரி அதுவா முக்கியம், குழந்தை ஏதோ அடிபடாமல் வீடு வந்து சேர்ந்துருக்காளே அது வரைக்கும் சந்தோஷம்னு நினைக்கிறாங்க ராஜராஜன். ஆமாங்க, நீங்கள் சொல்கிறதும் சரிதான், எப்படியோ ரேவதி பத்திரமா வீட்டுக்கு வந்தாலே அது போதுங்கிறாங்க. பாவம் ரேவதி நிறைய கனவுகளோட போனா, இப்போ ஏமாற்றத்தோட வந்திருக்கா. ஏன் ரேவதி அப்படித்தானேன்னு சந்திரா கேட்குறாங்க. என்ன சந்திரா இவதுக்கு கனவோட போனா, என்ன கனவோட போனா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்கவும், ஐயோ அக்கா இல்லை, ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் பார்த்ததும் சந்தோஷத்தில் ஜாலியாக பேசி சிரிப்பால, அப்படி ஒரு சந்தோஷத்தை மிஸ் பண்ணிட்டாலங்கிற காரணத்தால் தான் நான் சொன்னேங்கிறாங்க சந்திரா. நீ ரேவதி கிட்ட, ஏன் ரேவதி நீ ரொம்ப கலப்பாக வந்திருக்கேன், நான் போய் ஜூஸ் எடுத்துகிட்டு வரட்டுமாங்கிறாங்க. இல்லை வேண்டாம், நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும்போது குடிச்சிட்டு தான் வந்தேன், இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேண்டாங்கிறாங்க. சரி இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் ரேவதி, நீ போய் ரெஸ்ட் எடு, தூங்கி எந்திரிச்சா நல்லா இருக்கும், மாப்பிள்ள கூட்டிட்டு போங்கன்னு சொல்லவும் கார்த்தி ரேவதி ரூமுக்கு போறாங்க. ரேவதி பார்த்து உட்காருன்னு கட்டில் உட்கார வச்சுட்டு, கொஞ்சம் பார்த்து நடந்து போயிருந்திருக்கலாம், பரவாயில்ல சின்ன கிராச்சர் தானே, இன்னும் ஒரு மாசத்துல சரியாயிரும், அதுக்கப்புறமா நீ ஆஸ்திரேலியா போயிடலான்னு ஆறுதல் சொல்லிட்டு போறாங்க கார்த்தி. கார்த்தி அங்கே வராங்க, மயில் வாகனமும் அங்கே வராங்க. கார்த்தியை பார்த்து சொல்றாங்க, ஏப்பா கார்த்தி என்னோட பிரார்த்தனை நிறைவேறிச்சு பார்த்தியாங்கிறாங்க. என்ன ரேவதிக்கு அடிபடணும்னு பிரார்த்தனை பண்ணீங்களான்னு கேட்குறாங்க கார்த்தி. அட ஏப்பா நான் அப்படியெல்லாம் வேண்டிக்கணும், ஆஸ்திரேலியா போக வேண்டாம்னு ரேவதிகிட்டையும் சொன்னேன், அவளும் கேட்கல நீயும் கேட்கல, ஆனா என்னோட வேண்டுதல முருகன் கேட்டா இருப்பார், ரேவதி வெளிநாடு போகக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டா, அதே மாதிரி இப்போ போகல பார்த்தீங்களாங்கிறாங்க. எங்க அதுக்கு இதுக்கு என்னங்க காரணம், அவ கீழே விழுந்து கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு மாசம் கழிச்சு கை குணமான போக போறா, அப்ப என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி. இதை பாருங்க சகல, நீங்க வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க, இனிமேல் ரேவதியை ஆசைப்பட்டு வெளிநாடு போகணும்னு நினைச்சாலும் அவ போக முடியாது, இதெல்லாமே ஆண்டவன் கட்டளை. இதை பாரு சகல, நான் நினைச்ச மாதிரி நீயும் ரேவதியும் சந்தோஷமா இந்த வீட்டில் வாழத்தான் போறீங்க, அது என் கண்ணால நானும் பார்க்கத்தான் போறேன், நீங்க ரெண்டு பேருமே பிரியணும்னு நினைச்சீங்கனாலும் பிரிய முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க மயில் வாகனம். ஏங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, வேற வேலை இருந்தா போய் பாருங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி போறாங்க. மயில் வாகனம் தனக்கு தானே பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மயில் ஒரு கணக்கு போட்டா அது தப்புனதே கிடையாது, நான் போட்ட கணக்கு சரியா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க மயில் வாகனம். அடுத்த நாள் காலையில பொழுது விடிஞ்சதும் பாட்டி ஊர்க்காரங்களை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. எங்க ஒருத்தரையும் காணுமே அப்படின்னு பேசிட்டே வந்த பாட்டி, பார்த்து வாங்க உள்ள வாங்க வாங்கன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு உள்ள வந்து ராஜாவராஜன் கூப்பிடுறாங்க. வந்துடுறாங்க. சாமுண்டீஸ்வரி வந்ததும் ஏ கிளவி இங்க எதுக்கு வந்த, கிடி நீங்க வர ஆரம்பிச்சுட்டே எதுக்காக இப்ப வந்தேன்னு கேக்குறாங்க. பாரு அன்னைக்கே கும்பசோர்னு ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வந்தீங்க, அன்னைக்கே நான் உனக்கு மண்டையில உரைக்கிற மாதிரி சொன்னேன்ல, திரும்ப திரும்ப இந்த வீட்டுக்கு மானங்கிட்டு போய் எதுக்கு இப்படி வந்துகிட்டே இருக்கீன்னு சாமுண்டீஸ்வரி அப்படியே வார்த்தைகளை அள்ளி கொட்டுறாங்க. பரமேஸ்வரி பாட்டியோட ஊர்க்காரங்க வந்திருக்காங்க. என்னம்மா நீங்க வீடு தேடி வந்தவங்க கிட்ட இப்படியா பேசுவீங்க, அதுலயும் அம்மா வயசுல மூத்தவங்க பெரியவங்க கிட்ட இப்படியா பேசுறது, கொஞ்சம் மரியாதையோட பேசக்கூடாதான்னு கேக்குறாங்க. என்னங்க வயசுக்கு மரியாதை கொடுக்க சொல்றீங்களா, இவங்க வயசானவங்க, வயசுக்கு ஏற்ற மாதிரி மரியாதையா பக்குவமா
கவனமா நடந்துக்கணும். இந்த அம்மா என்ன அப்படியே நடந்துக்கிறாங்கன்னு சாமுண்டீஸ்வரி கேட்கவும், கொஞ்சம் இரு சாமுண்டீஸ்வரி, நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் என்ன வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கல? எந்த விஷயத்துல நான் பக்குவமா நடந்துக்கலன்னு கேக்குறாங்க பாட்டி. அப்படி என்னதான் நான் தப்பு பண்ணிட்டேன் சொல்லுன்னு கேக்குறாங்க. சொல்றேன் பல தடவை சொல்லிட்டேன், தேவையில்லாம இந்த வீட்டுக்கு வந்து சொந்தம் கொண்டாடாதேன்னு உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னா எனக்கு இரிட்டேட் ஆகும், கோவம் வரும்னு உங்ககிட்ட நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். அப்படி சொல்லியும் கூட திரும்ப திரும்ப இந்த வீட்டுக்கு வந்து நிக்கிறது ஒரு பெரிய மனுஷி பண்ற வேலையா? வர வேண்டாம்னு சொன்னா அதை மதிச்சு வராம இருக்கணும். ஆனா திரும்ப திரும்ப இந்த வீட்டுக்கு வந்து என்னை உசுப்பேத்திக்கிட்டே இருந்தா நான் இப்படிதான் பேசுவேன். ஈஸ்வரி, அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு பேச விடாமையே நீ படன்னு பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவங்க எதுக்கு வந்திருக்காங்க என்ன ஏதுன்னு பேசுறதுக்கு விடுங்கிறாங்க ராஜராஜன். சரி இப்ப எதுக்கு பலத்தட்டோட வந்திருக்கேன்னு சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க. நிதானமா கேளுமா, நான் சொல்றேன். நான் ஒண்ணு இங்க உறவு கொண்டாடுறதுக்காக வரல. நம்ம கோயில் கும்பாபிஷேகம் வருது, அதுக்கு பத்திரிக்கை கொடுக்கறது தானே முறை. பத்திரிக்கை கொடுத்துட்டு கும்பாபிஷேகத்துக்கு எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு போறதுக்காகத்தாம்மா நான் வந்தேங்கிறாங்க பாட்டி. அதுக்காகத்தான் என் கூட ஊர்க்காரங்களும் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லவும் அவங்களும் பத்திரிக்கையை கொடுக்குறாங்க. ஓஹோ, பத்திரிக்கையை கொடுக்கறதுக்காக ஊர்க்காரங்களையும் அழைச்சிக்கிட்டு இங்க வந்திருக்கியா? நான் என்ன உனக்கு சொந்தமா ஊடு தேடி வந்து நீ பத்திரிக்கை வைக்கிறதுன்னு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. இதா பாருமா, சொந்தம் இல்லைன்னு நீ சொல்லலாம், ஊர் உலகம் அதெல்லாம் ஏத்துக்காதுமா. யாக பூஜை யார் பண்ணனா? என் பையன் தானே பண்ணனா. அவன் இருக்கிற வீட்டில் முறைப்படி கும்பாபிஷேக பத்திரிக்கை கொடுக்கறது தானே முறை. அதை கொடுக்கறதுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கோம்னு பாட்டி சொல்கிறாங்க. இதை பாருமா, பத்திரிக்கை கொடுக்கறக்கு அவங்க மட்டும் வரல, ஊருக்காரங்க நாங்களும் சேர்ந்து தான் வந்திருக்கோம். முறைப்படி ராஜா சேதுபதி ஐயா இருந்திருந்தாருன்னா என்ன செஞ்சிருப்பாரோ அதை தாமா நாங்களும் செய்கிறோம். அவங்க செய்யற மாதிரி தான் இப்போ நாங்களும் பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்திருக்கோம், நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இதை பாருங்க, யாக பூஜை செய்யறதுக்கு கூட எனக்கு வர விருப்பமே இல்லாமல் தான் இருந்தேன். என் பொண்ணுக்காகவும் மாப்பிள்ளைக்காகவும் தான் நான் அந்த யாக பூஜைக்கே வந்தேன். பத்திரிக்கையை நான் வாங்க விரும்பலை, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. பத்திரிக்கை இல்லைனாலும் நாங்கள் வந்து தான் ஆகணும், நாங்கள் வந்துடுறோம், நீங்கள் கிளம்புங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இதை பார் சாமுண்டீஸ்வரி, இது காது குட்டோ இல்லை கல்யாண அழைப்போ கிடையாது, கும்பாபிஷேக பத்திரிக்கை. இது சாமி விஷயம், சாமி பத்திரிக்கை. இதை உதாசீனப்படுத்தாத. பத்திரிக்கையை நல்லபடியாக சந்தோஷமா வாங்கிக்கோன்னு சொல்லி கொடுக்குறாங்க பாட்டி. திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க, வேண்டாம்னா சொன்னா கேட்க மாட்டீங்களா? முதல்ல எடுத்துட்டு போங்கன்னு கோவப்படுறாங்க. சாமுண்டீஸ்வரி பேசுறது அங்க யாருக்குமே பிடிக்கல. இப்படி எதுக்காக அம்மா பாட்டிகிட்ட நடந்துக்கிறாங்கன்னு பாக்குறாங்க ரோகிணி, துர்கா, சுவாதி இவங்க எல்லாரும். சந்திரா நினைக்கிறாங்க, என்னது இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, இந்த டிரைவர் பையில காணுமே, உங்களை பார்த்துதான் எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டானான்னு நினைக்கிறாங்க சந்திரா. ரேவதி சாமுண்டீஸ்வரி கிட்ட கேக்குறாங்க, ஏமா பத்திரிக்கை தானே, அதை வாங்கிட்டா என்னமா குறைஞ்சிடும்? வாங்கினா குறைஞ்சு போயிடுவீங்களா? தேவையில்லாம எதுக்குமா பாட்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க ரேவதி. இங்க பாரு, தெரியாதனமா எதுவும் பேசாத. இந்த கிழவி இருக்காளே, இடத்த கொடுத்தா மரத்தை பிடிக்கிற யோசனை விழுது. கிழவி இருக்காளே, அவ பேரனுக்கே உன்னை பொண்ணு கேட்டு வந்தா அன்னைக்கே நான் நிறுத்தி இருக்கணும். ஆனா மெல்ல மெல்ல எங்கேறி வந்து எங்க வந்து நிக்கிறா பாரு. பத்திரிக்கையை வாங்கிக்கிட்டா திரும்ப திரும்ப இங்க வந்துகிட்டே தான் இருப்பா. இவ மனசுல ஏதாவது ஒண்ணு வச்சுக்கிட்டே திரும்ப திரும்ப இந்த இடத்துக்கு வருவா. நம்ம கூட வந்து ஒட்டிக்கணுங்கிறதா இவளோட பிளான். ரோகிணின்னு சொல்றாங்க, இதை பாருமா, இது சாமி விசேஷம், உங்க கோவத்தை இதுல காட்டாதீங்க, பேசாம அந்த பத்திரிக்கையை சந்தோஷமா வாங்கிக்கோங்கம்மாங்கிறாங்க ரோகிணி. சந்திரா சொல்றாங்க, இதை பாரு ரோகிணி, என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஆளாளுக்கு எங்க அக்காவுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. எங்க அக்காவுக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரியும், உங்க வாயை மூடிக்கிட்டு பேசாம அமைதியா நில்லுங்கிறாங்க சந்திரா. சந்திரா, நீ கொஞ்சம் பேசாம அமைதியா நில்லுன்னு ராஜராஜன் ஒரு சத்தம் போடுறாங்க. சந்திரா பேசாம அமைதியா மூஞ்சி திருப்பிக்கிட்டு நிக்கிறாங்க. பாரு சாமுண்டீஸ்வரி, இது கோயில் விவகாரம், இதுல நீ உன் கோவத்தை காட்டாத. மனுஷங்களுக்குள்ள 1008 பிரச்சனைகள் இருக்கலாம், அதுக்காக நீ சாமி விஷயத்துல இந்த கோவத்தை காட்டாத. சாமிக்கு முன்னாடி எல்லாருமே சமந்தான், பிரச்சனை பண்ணாம பேசாம அந்த பத்திரிக்கையை வாங்கிக்க, அதுதான் உனக்கு நல்லதுங்கிறாங்க ராஜராஜன். சரி வாங்கிக்கிறேன், ஆளாளுக்கு என்கிட்ட யாரும் நியாயம் பேச வேண்டாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. வர்ற வெள்ளிக்கிழமைக்கு கும்பாபிஷேகம் வச்சிருக்கோம், குடும்பத்தோட எல்லாரும் வந்து கலந்துக்கோங்கன்னு சொல்லி அந்த தாம்பூல தட்டத்தை கொடுக்குறாங்க பாட்டி. சாமுண்டீஸ்வரி கோவமா பத்திரிக்கையை மட்டும் எடுத்துக்கிறாங்க. என்ன சாமுண்டீஸ்வரி, தட்டோடு வாங்கிக்கோங்கிறாங்க பாட்டி. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், பத்திரிக்கை மட்டும் போதுங்கிறாங்க பாட்டி. அங்க பாக்குறாங்க கார்த்தி அந்த பக்கமா மேல நின்று பார்த்துட்டு, பாட்டி எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க அமைதியாவே பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க கார்த்தி. சைகை பண்ணினதை புரிஞ்சுக்கிட்ட பாட்டி சரின்னு சமாதானமா பேசுறாங்க. ராசராசா, நீ வந்துதான் அந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும், நீ வந்துருப்பாங்கிறாங்க பாட்டி. கண்டிப்பா நான் வந்துடுறேம்மாங்கிறாங்க. சரி நாங்க கிளம்புறோம், போயிட்டு வரோன்ட்டு போறாங்க பாட்டி. ஒரு நிமிஷம் இருங்க, இதா பாரு, இந்த கும்பாபிஷேகத்தோட உனக்கு எங்களுக்கு இருக்கிற சொந்த பந்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே சொந்தம் கொண்டாடிக்கிட்ட எல்லாம் என் வீட்டு பக்கம் வந்துடாது. என் குடும்பத்துல இருந்து யாரும் அங்க வரமாட்டாங்க. இந்த கும்பாபிஷேகத்தோட சரி, இதுதான் நான் கடைசியா வந்து உன் ஊர்ல வந்து கலந்துக்க போற கும்பாபிஷேகம், புரிஞ்சுதா? சரிம்மா, கும்பாபிஷேகத்துக்கு நீ வந்தீங்கன்னா போதும், அதுக்கு மட்டும் நீ வந்துருன்னு சொல்றாங்க பாட்டி. இதை பாரு, காரியம் நடக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு திரும்ப திரும்ப மறுபடியும் இங்க வந்து நின்று அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது, சொல்லிட்டேன் பார்த்துக்கோன்னு கோவமா பேசுறாங்க. என்ன சாமுண்டீஸ்வரி, நீ ஏன் சந்தேகப்பட்டுக்கிற, நீ ஏன் கேள்வி கேட்டுக்கிற, நீ ஏன் பதிலும் சொல்லிக்கிற, நீ ஏன் இப்படி டென்ஷன் ஆகிற, இதெல்லாம்
இதெல்லாம் எதுக்கு? உன் உடம்புக்கு தாம்மா கெடுதலு. ரேவதி சொல்றாங்க, "ஏம்மா இப்படி தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? வந்தவங்க சந்தோஷமா போகட்டும். எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் பேசாதீங்க. நல்லா இல்லைங்கிறாங்க ரேவதி. சரி நாங்க கிளம்புறோம். எல்லாரும் கண்டிப்பா கும்பாபிஷேகத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க பாட்டி. கார்த்தி வராங்க. கார்த்தி வந்ததும் சந்திரா வம்புக்கு இழுக்குறாங்க. என்ன டிரைவர் மாப்பிள, அவங்க எல்லாரும் எப்போ போவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்து மறுபடியும் கீழே வந்தியா? இவ்வளவு நேரமா நீ எட்டி பார்க்கவே இல்லை. ஃபோன் வந்தது, பேசிட்டு இருந்தேன். பேசி முடிச்சதும் கீழே வர. ஆனா உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் என் மேல சந்தேகமா தான் இருக்குமா? சந்தேகம் வருமா? சகல சின்னத்தையும் சந்தேகமும் ஒட்டி பிறந்த ரெட்டப்பிறவி. ஒன்னையும் பிரிக்கவே முடியாது. சேர்ந்தே தான் இருக்கும். ஏத்த நான் சொல்றது சரிதானே? மயில் வாகனம் கிண்டல் அடிக்கிறாங்க. என்ன நக்கலான்னு கேட்குறாங்க சந்திரா. சாமுண்டீஸ்வரிக்கு கோவம் வருது. சந்திரா, எப்போ பார்த்தாலும் மாப்பிள்ளைய சந்தேகப்படுறதா உனக்கு வேலையா? இப்படியே பட்டுட்டு இருந்தீங்கன்னா அவருக்குன்னு கோவம் வரதா? நீ கொஞ்சம் பேசாம அமைதியா உன் வேலை என்னமோ அதை பாருங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஆமாக்கா, எப்போ பார்த்தாலும் என் வாயுவே அடுக்கு. என்ன நடக்குதுன்னு நீ புரிஞ்சுக்காம பேசுங்கிறாங்க சந்திரா. சாமுண்டீஸ்வரி ராஜராஜன் கிட்ட போய் சொல்றாங்க, உங்களுக்கு தான் சொல்றேன், இந்த கும்பாபிஷேகத்தோட உங்க உறவை முடிச்சுக்கணும். அம்மா அப்பா சொந்த ஊருன்னு சொந்தங்களோட ஆரம்பிச்சிங்க. எனக்கு பிடிக்காத விஷயத்துல இறங்குனா நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். ஜாக்கிரதை. இந்தாங்க கும்பாபிஷேக பத்திரிக்கையை பிடிங்கன்னு சொல்லி பத்திரிக்கை கொடுத்துட்டு போறாங்க சாமுண்டீஸ்வரி. அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா மயில் வாகனம், ராஜராஜன், கார்த்தி 3 பேரும் தனியா வந்து பேசுறாங்க. மாப்பிள்ள, சாமுண்டீஸ்வரி என்ன பேசுறா பாத்தீங்களா? கும்பாபிஷேகத்தோட இந்த உறவு முடிஞ்சு போச்சுன்னு பேசிட்டு போறா. ஆனா ஏற்கனவே அந்த உறவு உள்ள வந்துருச்சுன்னு அவளுக்கு புரியல பாருங்கிறாங்க ராஜராஜன். உண்மை தெரியல, அதனால அத்தை உளறிக்கிட்டு இருக்காங்க. உண்மை மட்டும் தெரிஞ்சா என்ன நடக்குமோன்னு எனக்கே ஒரே பதட்டமா இருக்குதுங்கிறாங்க மயில்வாகனம். என்ன நடந்தாலும் சரி, நடக்கிறதெல்லாம் மறுபடியும் நடக்கட்டும். ஆனா கும்பாபிஷேகம் மட்டும் நல்லபடியா நடந்து முடிஞ்சா எனக்கு அதுவே போதுங்கிறாங்க ராஜராஜன். மாமா, நம்ம மனசுல எல்லாம் அதான் ஓடிட்டு இருக்கு. ஆனா சின்ன மாமியாரோட மனசுல தான் வேற ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியே சகல யாருங்கிறத கண்டுபிடிக்கிறேன்னு சவால் வெட்டிக்கிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா மனசுல இப்ப அதானே ஓடிட்டு இருக்குது. அதுக்கு என்ன பாயிண்ட் கிடைக்கும்னு அவங்க வேற யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. ஆமா சகல, அவங்க நமக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேங்கிறாங்க கார்த்தி. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும்னு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேங்கிறாங்க கார்த்தி. கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சதும் என்னை பத்தி எல்லா விஷயத்தையும் அத்தைகிட்ட சொல்லலான்னு நான் ஸ்ட்ராங்கா என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இருக்காதுன்னு சொல்லிடுறாங்க கார்த்தி. சரி மாப்பிள்ள, அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் பாத்துக்குவீங்க, அது உங்க இஷ்டம் அப்படிங்கிறாங்க ராஜராஜன். அந்த அன்னைக்கு நைட்ல எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப சந்திரா பரிமாறிட்டு இருக்காங்க. அக்கா, வர வெள்ளிக்கிழமை என்ன நாள்னு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாங்க. ஞாபகம் இல்லாம இருக்குமா? அம்மாவோட நினைவு நாள், வருஷம் நினைவு நாள். அதுவும் அந்த கிழவி மேல எனக்கு கோவம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. எதையுமே மறக்க முடியலையேன்னு சாமுண்டீஸ்வரி சொல்லவும் கார்த்தி மயில் வாகனத்தை கேட்குறாங்க. ஏதோ ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்றாங்களே, அது என்னதுன்னு கேட்குறாங்க. அதுவா, அத்தையோட அம்மா நினைவு நாள். அதுவும் அந்த அன்னைக்கு யாருக்கிட்டையும் அத்தை பேச மாட்டாங்க. அவங்க அம்மா போட்டோவுக்கு முன்னாடி அமைதியா உட்காந்துருப்பாங்க. நாங்களும் யாரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். இறந்து போனவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு சாமிக்கு படையல் போட்டு அன்னைக்கு 6 மணிக்கு மேலே தான் அவங்க சாப்பிடவே ஆரம்பிப்பாங்க. அதைத்தான் இவங்க ஏற்பாடு பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க மயில்வாகனம். ஆமா, துர்காவையும் காணோம், ரேவதியும் காணோம். மாப்பிள்ள, ரேவதி எங்கேன்னு கேட்குறாங்க. ரேவதி கை வலிக்குதுன்னு படுத்துட்டு இருந்தா. சாப்பிடலத்த. சுவாதி, நீ சாப்பிட்டு உங்க அக்காவுக்கு சாப்பாடு கொண்டு கொடுத்துறியாங்கிறாங்க. சுவாதியும் சரிங்கிறாங்க. மயில்வாகனம் சுவாதி கிட்ட, நீ எடுத்துட்டு போகாத, எடுத்துட்டு போனா அவ்வளவுதான், கொண்டுடுவேன் பார்த்துக்கோன்னு ஜாடு பண்றாங்க. சுவாதி பார்த்துட்டு, என்னடா அது மாமா இன்னைக்கு இப்படி செய்கை பண்றாருன்னு அவங்க பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சுவாதி ஒரு பிளேட் எடுத்துட்டு வந்து இட்லி எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அங்க மயில்வாகனம் ஓடி வந்து, சிறுவன் யாருக்கு நீ இட்லி எடுத்துட்டு போறேன்னு கேக்குறாங்க. எங்க அக்காவுக்குங்கிறாங்க. நான் தான் உனக்கு அப்பவே எடுத்துட்டு போக வேண்டாம்னு சிக்னல் கொடுத்தனல்ல, உனக்கு புரியலையாங்கிறாங்க. எது சிக்னல் கொடுத்தீங்களா? எனக்கு அது சிக்னல் மாதிரி தெரியல. டீட்டெயிலா சொல்ல வேண்டியதானே? எனக்கு புரியாத மாதிரி சிக்னல் கொடுத்தா எனக்கு எப்படி புரியுங்கிறாங்க. டீட்டெயிலா சொல்றதுக்கு பேரு சிக்னலா? ரேவதிக்கு நீ இட்லி எல்லாம் எடுத்துட்டு போய் கொடுக்காத, சரியா? எல்லாம் செய்யறதுக்கு சகல இருக்காருல்ல, அவரா பொண்டாட்டிக்காக போய் செஞ்சாருனா தான் அவங்களுக்குள்ள ஒரு அன்பு பாசம் இதெல்லாம் வரும். அதை நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. சின்ன பிள்ளைத்தனமாவெல்ல நீ செஞ்சுட்டு இருக்கிறீங்கிறாங்க மயில்வாகனம். ஓஹோ, அப்படி சொல்ல வரீங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு பிளேட்ல இட்லி சட்னி சாம்பார் எல்லாம் ஊற்றிட்டு போய் கார்த்திகிட்ட கொடுக்குறாங்க. இதை பாருங்க, எனக்கு படிக்கிற வேலை இருக்கு, நீங்களே கொண்டு போய் எங்க அக்காவுக்கு ஊட்டி விட்டுருங்க, இந்தாங்க பிடிங்கன்னு கொடுக்குறாங்க. கார்த்தி கையில தட்டை வாங்கிட்டு திரும்பி பாக்குறாங்க. அங்க ரோஹிணிக்கு வந்து போன் பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்தி ரோஹிணி போய் கேட்குறாங்க, இதை பாரு ரோஹிணி, ரேவதி இன்னும் சாப்பிடாம இருக்கா, இந்த இட்லியை கொண்டு போய் ஊட்டி விட்டுறியான்னு கேட்குறாங்க. இந்த பக்கமா மயில் வாகனம் ஜாட பண்றாங்க. நீ ஊட்டி விடாது, அவரே போய் ஊட்டி விட்டுங்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டா ரோஹிணி, இதை பாருங்க, எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்களே போய் ஊட்டி விட்டுருங்களா, அவ உங்க பொண்டாட்டி தானே, அவளுக்கு பசிக்கும் போது நீங்க ஊட்டி விட்டுறதானே சரியா இருக்கும், போங்க போங்கங்கிறாங்க. ரோஹிணி அங்கிருந்து சமையல் கட்டு பக்கம் போயிடுறாங்க. ஆஹா சூப்பர், நம்ம சொல்லி கொடுக்காமையே எவ்வளவு நல்லா நடிக்கிறேன்னு நினைக்கிறாங்க மயில் வாகனம். சகல கையில இட்லி தட்டோட நிக்கிறீங்க, இது யாருக்கு? ரேவதிக்கா? ஏப்பா இங்கே நினைக்கிறேன், கொண்டு போய் கொடு. இந்த மாதிரி நேரத்தில் தான் புருஷன் பொண்டாட்டிக்கு பணிவிட செய்யணும். போப்பா, போய் ஊட்டிட்டு போ. ஓப்பா, என்ன பார்த்துட்டு இருந்தா என்ன செய்யறது, போங்கிறாங்க. இப்பதாங்க எனக்கு புரியுது, எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஏன் மாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்கன்னு. எல்லாம் உங்க வேலை தானான்னு கேக்குறாங்க கார்த்தி. அட என்னப்பா சகல, எல்லாம் இந்த மயில்வாகனத்தோட வேலை கிடையாது, அந்த மயில்வாகனத்தோட வேலை. அவர் தான் ரேவதி கையில அடிப்படை வச்சு
கையில கட்டு போட்டு ஆஸ்திரேலியா போக விடாம பண்ணி இன்னைக்கு வீட்ல உட்கார வச்சு உன் கையால ஊட்டி விடணும்னு அல்வாகனத்தோட கட்டளை எல்லாமே அந்த முருகனோட பிளான்பா. இது புரிஞ்சுக்கோ. அது அந்த கடவுளோட கட்டளை. அதை நீ மதிக்கணும். நீ போய் உன் புருஷங்கிற டியூட்டியை பாரு. நான் போய் ஏன் வேலையை பாக்குறேன்ட்டு போறாங்க. கார்த்தி இட்லி தட்டை கொண்டு போய் ரேவதி கிட்ட இந்த சாப்பிடுன்னு கொடுக்குறாங்க. ரேவதி சாப்பிட்றதுக்கு ரொம்ப தடுமாறுறாங்க. அதை பார்த்த கார்த்தி ரொம்ப சிரமமா இருக்கா, சரி கூட நானே ஊட்டி விடுறேன்னு சொல்லி ஊட்டி விடுறாங்க. முடிச்சதும் தூங்கலான்ட்டு மாத்திரை போட்டுட்டு படுத்திருக்காங்க ரேவதி. இடையில கொஞ்சம் கைவலி வந்துடுது. கைவலி வந்ததும் சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. கார்த்தி கண்மழிச்சு பாக்குறாங்க. ரேவதி அவஸ்தைப்படுறத பார்த்துட்டு என்ன ரேவதி என்னாச்சுன்னு கேக்குறாங்க. விரல் வலிக்குதுங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரலை நெட்டி எடுத்து அப்படி கையெல்லாம் சரி பண்ணி விடுறாங்க. வலி எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க கார்த்தி. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிறாங்க ரேவதி. அப்படியே இருந்தா காலையில ஹாஸ்பிட்டல் போய் பாத்துக்கலாங்கிறாங்க கார்த்தி. சரிங்கிறாங்க ரேவதி. அடுத்த நாள் காலையில சுவாதி காலேஜ் போறாங்க. அங்க ஒரு பொண்ணு ஓடி வந்ததும் சுவாதியோட பாட்டை பத்தியும் குரலை பத்தியும் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சுவாதி, நீங்க சொல்ற அளவுக்கெல்லாம் நான் அந்த அளவுக்கு முறையா சங்கீதம் கத்துக்கலைங்கிறாங்க. கேள்வி ஞானத்துல இருந்து தான் வந்ததே தவிர நான் எதையுமே முறையா கத்துக்கலைன்னு சுவாதி சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா நீங்க பாடுறீங்க. ஸ்டேஷன்ல நீங்க பாடின குரலை கேட்டு நானே அசந்து போயிட்டேன் தெரியுமா. எதிர்காலத்துல ரொம்ப பெரிய லெவல்ல வரப்போறீங்கிறாங்க. அப்படியே சொல்றீங்கன்னு சுவாதி ஆசையா கேட்கவும் ஆமாங்க. சினிமா ஃபீல்டுக்கே போற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கு. இப்ப கூட திலீப் சார் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு. இப்ப கூட அவர் ஹோட்டல்ல தான் தங்கியிருக்காரு. நான் கூட அவர் ஹோட்டல்ல போய் தான் மீட் பண்ணேன். நியூ வாய்ஸ் சினிமாவில் அறிமுகப்படுத்துறதா சொல்லியிருக்காரு. நான் கூட நீங்க காலேஜ்ல பாடினீங்களே காம்படிஷன்ல பாடின வீடியோவை நான் அவர்கிட்ட காட்டினேன் மேடம். அந்த பாட்டு கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. இந்த மாதிரி குரல் தான் நானும் தேடிட்டு இருக்கேங்கன்னாரு. உங்க பாட்டை கேட்டுட்டு இந்த பொண்ணு எதிர்காலத்துல சித்ராம்மா ஜானகி அம்மா மாதிரி எல்லாம் வருவாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுவார் தெரியுமா. என்னங்க சொல்றீங்க, ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் என்னோட குரலை கேட்டு ரொம்ப புகழ்ந்தாருன்னு சொல்றீங்க. இதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க சுவாதி. சுவாதி ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி, நீ இனிமே பாடக்கூடாது, மீறி பாடுனே என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாதுன்னு கோமா பேசுனதை நினைச்சு பார்த்த சுவாதி அப்செட் ஆயிராங்க. என்ன சுவாதி ஏதோ யோசிக்கிற மாதிரி தெரியுதுங்கிறாங்க அந்த அம்மா. இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க சுவாதி. சரி நீங்க உடனே போய் அவரை மீட் பண்ணுங்க, உங்க லைஃபே வேற மாதிரி வசந்து வந்துருவீங்கிறாங்க. இல்லங்க இப்ப வேண்டாம், எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும், நேரம் வரும்போது பாத்துக்கலாங்கிறாங்க சுவாதி. இதை பாருங்க, சினிமாவில் திலீப் குமார் பெரிய ஃபேமஸ் டைரக்டர். அவரை மீட் பண்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. அவரே உங்களை மீட் பண்றேன்னு சொல்றாரு. உங்களை வந்து பார்க்க சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு கோல்டன் சாய்ஸை நீங்க மிஸ் பண்ணாதீங்கிறாங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா சிச்சுவேஷன் சரியில்லை. இப்ப மீட் பண்றது சரியா இருக்காது. நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்கிறாங்க சுவாதி. சரிங்க, இதுக்கு மேல உங்க இஷ்டம். ஒருவேளை உங்க மனசு மாதிரி அவரை பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவர் ஹோட்டலில் தான் இருப்பாரு. இந்தாங்க அவரோட விசிட்டிங் கார்டு. நான் சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்றேன். உங்க குரலை அவர் வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. அவர் முன்னாடி பாடினீங்கன்னா பெரிய ஃபேமஸ் பாடகி ஆயிடலாம். வேண்டான்னு சொன்ன உங்க அம்மாவே பாராட்டி நிறைய பாடுன்னு சொல்லுவாங்க. சொசைட்டியில் இவ என் பொண்ணு தான்னு ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்கங்கிறாங்க. இப்போவே நீங்கள் எந்த முடிவுக்கும் வர வேண்டாம், நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. சரி நான் கிளம்பட்டுமான்னு சுவாதிக்கிட்ட இது வரைக்கும் பேசிட்டு இருந்த அந்த பொண்ணு முத்துவேலு சிவனாண்டியும் அனுப்பிச்சு வச்ச ஆள் திரும்ப போய் சிவனாண்டிகிட்டையும் முத்துவேலுகிட்டையும் சொல்கிறாங்க, நான் எவ்வளோ பேசி பார்த்தாலும் அந்த பொண்ணு மசிய மாட்டேங்கிறாங்க. மியூசிக் டைரக்டர் திலீப் குமார் பேரை சொன்னால் ஹோட்டலுக்கு வருவான்னு பார்த்தா அதுக்கும் கூட அவள் மசிலியே. அந்த பொண்ணோட மனசை எவ்வளோ தூரம் கரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கரைச்சிருக்கேன். ஈவினிங் ஃபோன் பண்ணுறேன்னு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபோன் பண்ணி பேசுவேன்னு தான் நான் எதிர்பார்க்குறேங்கிறாங்க. இதை பாருமா, தொடர்ந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டே இரு. நாளைக்கு காலையில் அந்த பொண்ணு ஹோட்டலுக்கு வரணும், சரியா? நீ பேசுகிற பேச்சில் அவள் மயங்கி அங்கே வந்துடணும். சரி இரு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலு அவங்களுக்கு வேண்டிய பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி நாளைக்கு காலையில் சுவாதியே ஹோட்டலுக்கு வருவாங்க, அதுக்கு நான் பொறுப்புன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு போகிறாங்க அந்த பொண்ணு. சித்தப்பா, அந்த சாமுண்டீஸ்வரிக்கு எதிராக ஏதோ ஒரு பிளான் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க சிவனாண்டி. இது 5 வருஷமா எனக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்புடா. எனக்கு பொம்பளை பொறுக்கின்னு முத்திரை குத்தி ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்சாலாம் இந்த சாமுண்டீஸ்வரி. அவளுக்கு உன் சித்தப்பா யாருன்னு காட்ட வேண்டாமா? அவள் பொண்ணை வச்சு அவள் குடும்பத்தை அசிங்கப்படுத்த போகிறேன் பாரு. அந்த பொண்ணுக்கு பாட்டுனா வீக்னஸ்ன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பொண்ணு மட்டும் ஹோட்டலுக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டான்னு வை, அங்கே என்ன நடக்க போகுதுன்னு அப்போ நீயே தெரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி நீ தலை குனிஞ்சு நிற்க போகிறது உறுதின்ட்டு போகிறாங்க முத்துவேலு. சுவாதி யோசிச்சிட்டே வராங்க, அவங்கள போய் பார்க்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு வராங்க. கார்த்தி ரேவதியா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து டாக்டர் அம்மாட்ட கை காட்டிட்டு இருக்காங்க. கை பார்த்ததும் அந்த அம்மா இவங்களுக்கு குணமாயிட்டு வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ஊசி மட்டும் போட்டால் போதுங்கிறாங்க. அதை கண்டு பயப்படுறாங்க ரேவதி. ராஜா எனக்கு ஊசியெல்லாம் வேண்டாம், ஊசி குத்துனா வலிக்கும் இல்லை, டாக்டர் அம்மாட்ட வேண்டான்னு சொல்லுங்கிறாங்க ரேவதி. இதை பாருமா, இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டா தான் வலியும் குறையும், காயமும் சரியாகும். ஐயோ எனக்கு வேண்டவே வேண்டாங்கிறாங்க ரேவதி. என்னங்க இவங்க சின்ன பிள்ளையாட்ட அடம்பிடிக்கிறாங்க, இன்ஜெக்ஷன் போட்டு தான் ஆகணுங்கிறாங்க ரேவதி. டாக்டர் சொல்றாங்கல்ல இன்ஜெக்ஷன் போட்டுக்கோன்னு கார்த்தி சொல்றாங்க. அரசு ஊசி போடுறதுக்காக மருந்து எடுக்கிறாங்க. ஐயோ எனக்கு ஊசியே வேண்டவே வேண்டாங்கிறாங்க ரேவதி. இதை பாருங்கம்மா, பயப்படாதீங்க, எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்குங்கிறாங்க டாக்டர்மா. நீங்க வேணா சார் கையை பிடிச்சிக்கோங்க, பயமில்லாம இருக்குங்கிறாங்க ரேவதி. கார்த்தி கையை பிடிக்கிறாங்க. கார்த்தியை பார்த்ததும் தன்னையும் மறந்து கார்த்தியவே ரசிச்சு பாக்குறாங்க. நர்ஸு ரேவதிக்கு ஊசி போட்டுட்டு இருக்காங்க. ஊசி போட்டதே தெரியாத அளவுக்கு ரேவதி கார்த்தியவே பார்த்துட்டு இருக்காங்க. நர்ஸ் அந்த பக்கமா போனதுக்கு அப்புறம் ரேவதி பாக்குறாங்க, என்ன இன்ஜெக்ஷன் போட்டாச்சான்னு கேக்குறாங்க. போட்டதே தெரியல, வலியே தெரியலங்கிறாங்க ரேவதி. சரி மாத்திரை
மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி தரேன், அதை கரெக்டாக சாப்பிடுங்கங்கிறாங்க டாக்டர். சரிங்க டாக்டர், நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லி ரேவதியை கூட்டிகிட்டு போகிறாங்க கார்த்தி. வெளியில் வந்து ரேவதி நீ இங்கேயே கொஞ்சம் நான் போய் மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு வரேன்ட்டு போகிறாங்க கார்த்தி. அங்கே எதுக்கும் மாயா வராங்க. மாயா ரேவதியை பார்த்துடுறாங்க. ரேவதின்னு கிட்ட போகிறாங்க. ரேவதி மாயாவை பார்த்ததும் சரியான கோவத்தோட எரிச்சலோடுவோம். இங்கே எதுக்கு இப்போ வந்த, என்னை எதுக்கு பார்க்குறேன், என் கண்ணு முன்னாடியே நிற்காதுங்கிறாங்க ரேவதி. ரேவதி நீ கோவப்படாத, என்னோட மகேஷ் எங்கே இருக்கான்னு மட்டும் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு சொல்லு, அது போதும் எனக்குங்கிறாங்க மாயா. இன்னைக்கு ஒரு நடத்த கட்டுவா, உன்கிட்ட பேசுறதே பாவம்னு நான் நினைக்கிறேன். என்னைய நம்ப வச்சு கழுத்தெடுத்தவங்க தானே நீயும் அந்த மகேஷும். உனக்கெல்லாம் எவ்வளோ உதவி செஞ்சிருக்கேன், அதையெல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம எனக்கே துரோகம் செஞ்சவங்க தானே நீயும் மகேஷும். உன்னை பார்க்கறக்கே எனக்கு அருகருப்பா இருக்குது, என் முன்னாடி நிற்காத, ஓடி போயிடுங்கிறாங்க ரேவதி. இதா பாரு ரேவதி, மகேஷ் எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லிடுங்க, இல்லைன்னா நான் உங்களை சும்மாவே விட மாட்டேங்கிறாங்க மாயா. என்ன பண்ணுவேன், என்ன என்னை அவ்வளோ சாதாரணமாக இடப்பட்டியா, நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் தெரியுமாங்கிறாங்க மாயா. என்ன என்னையவே பிளாக்மெயில் பண்ணுறியா, என்னை ஏமாற்றி கீழ்த்தரமான வேலை செஞ்சது நீ, உங்களுக்கு நான் ஏன் பயப்படணும்னு கேட்குறாங்க ரேவதி. என்ன எங்களை பார்த்து ஏமாத்திட்டேன்னு சொல்கிறேன், உன் புருஷன் மட்டும் என்ன யோகியமா, அவன் யார் தெரியுமா, ராஜா சேதுபதியோட பேரங்களை ஏமாத்திட்டு உனக்கு புருஷனா இருக்கான், அவனுக்கு என்ன தண்டனை